அரசாங்கத்துக்கு அதனால தைரியமும் திராணமும் இருந்தால் வே மதத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும். அதை கொட்டு மொழியில் நம்ம எல்லாருமே சொல்கிறோம், வேற காமன் டு ஆல். என்ன நம்ம எல்லாருக்குமே எந்த விதமான இது இல்லாமல், நமக்கு எந்த விதமான ஜாதி மத பேதம் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே ஒன்று அப்படின்னு சொல்லாச்சு. அப்போ அவங்களுக்கு ஒரு கிறிஸ்துவ மதத்துக்கோ சர்ச்சிலேயோ மசூதியிலையோ கொண்டு வர முடியாத அரசாங்கம் மறுபடியும் இந்து அறநிலையத்தை மாத்திரம் வச்சுக்கூடியத அவமானகரம். ஆகையினால தைரியம் இருந்தால் சர்ச்சு மசூதி அங்கேயும் இதை கொண்டு வரணும். அப்படியே எல்லாத்தையும் மொத்தமாக எடுக்கணுங்கிற நம்மளுடைய இதுவும் என்னுடைய இதுவும் அதுதான், கருத்தும் அதே. அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இந்து கோவில் இருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள்? இல்லை, பிரச்சனைகளும் இருக்கு, நன்மையும் இருக்கு. நன்மைக்கான பிரச்சனைகள் தான் ஜாஸ்தியாகவே இருக்கு. ஆனால் இப்போது HRNC என்ன சொல்கிறது, நாங்கள் அந்த கும்பாபிஷேகம் பண்ணோம், அதை பண்ணோம், இதை பண்ணினோம்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனால் எங்கே என்ன கும்பாபிஷேகம் என்ன பண்ணினா கூட அவங்க சொந்த பணத்திலையோ எந்த மினிஸ்டர் வீட்டு பணத்திலையோ இல்லை அரசாங்க பணத்திலையோ எங்கேயுமே பண்ணலை. எந்த ஒரு கோவில் பணிகள் இப்போ ஒரு நம்ம சொல்கிறோம், இப்போ ரீசெண்டாக பார்த்தோம், எல்லாம் கோவிலில் ஆஸ்திகள் நாங்கள் எடுத்தோம், நாங்கள் அந்த கோவிலில் இப்போ அங்கே ஒரு இந்த ட்ரெயினை விட்டோம், மலை ஏறத்துக்கு தான் விட்டோம். ஆனால் அதெல்லாமே பக்தர்கள் கொடுத்த பணத்தை அதுதான் பண்ணியிருக்காங்க, அரசாங்கத்திலேருந்து போட்ட எந்த விதமான. ஆனால் இதில் HRNCயில் நமக்கு ஒரே ஒரு பெரிய வேஸ்ட் என்னென்னா, நம்ம பக்தருடைய சம்பளங்கள் HRNC டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்குறது தான் பெரிய வேஸ்ட். அதை தவிர HRNCலேருந்து நன்மைனா சில இதெல்லாம் இருக்குது, வேஸ்ட் நிறைய நடந்துகிட்டே இருக்கு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். சரி, ஊழலுங்கிறது இந்த அரசாங்கத்தில் சொல்லி தரணுமா? அது நடந்துகிட்டே இருக்கும், அது பார்த்துட்டே இருக்கும். ஏன்னா சொல்லி காட்டவும் முடியாது, அதுக்கு சொல்லி காட்டணும். அதை நடக்கிற கோவில் பேரில் இப்போது எல்லாத்துலேயுமே இங்கிலீஷோட ப்ராசஸ் there is a way to earn அப்படின்னு. அதே மாதிரி சில பேர் ஒன்றுமே ஷோ மீ தி வே அப்படிம்பாங்க. அந்த மாதிரி now this government is showing a way through temples how to make money. சரி, இல்லை இப்போ இந்த பிரதமர் கரெக்டான நமக்கு ஹிந்து சார்ந்த பிரதமராக இருக்கார். அதனால நீண்ட நாள் இருப்பார், இதில் எந்த விதமான இதுவும் இல்லை. ஹிந்து ராஷ்டிரம் இந்து கோஷம் இருக்கக்கூடியது. எத்தனை நாள் நமக்கு ஒரு இந்துக்களுக்கு உண்மையான சிந்தனை எண்ணி வரைக்கும் நமக்கு வருதோ அன்னி வரைக்கும் நமக்கு இந்த ஒரு மாற்றங்கள் தேவை. அதே மாதிரி பிரதமரும் இதே பிரதமராகவே நம்ம மாற்றங்கள் நம்ம நாட்டில் ஆற வரைக்கும் இருப்பாருங்கிறது நம்ம உறுதியாக சொல்லலாம். 4வது முறையாக பிரதமராக மோடி வருவார். 4 ஆகலாம், 5 ஆகலாம், அது வேற.